இரவு மணி 10 என்று அறிவித்தது. 1 மணிக்கு ஒரு முறை கூவும் அந்த குயில் கடிகாரம். ராஜி தன் கண்களை சுழற்றிய தூக்கத்தை தடுக்க இரு உள்ளங்கைகளை தேய்த்து கண்களில் வைக்கப் போக ஆவென்று கொட்டாவி குறுக்கே வந்து அதை தடுத்தது. ச்ச, என்ன பொழப்புடா! தினம் தினம் இரவு 12 மணிக்குத்தான் படுக்கை. இவர் என்னதான் அப்படி செய்கிறாரோ என்ற சலிப்புடன் ஷோகேஸில் ஜோடியாக இருக்கும் தன் திருமண போட்டோவை பார்த்தாள். ராஜன் மகாராஜன் சோம்பலாய் சிரித்தான். அந்த போட்டோவிலும் கூட. வேலை தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளராய். ஏன் சார், தினமும் இப்படி ராத்திரி 10 மணிக்கு மேலே போறீங்களே, வீட்டில் சந்தேகப்படலையா? ராஜனின் தோளில் சாய்ந்தவளாய் நடந்த மீனாட்சி கேட்க, சிரித்து கொண்டே, அதுக்குத்தான் பல காரணங்களே அடுக்கிறேன்ல, எல்லாம் உன் கூட ஊர் சுற்றத்தான். ஆமாம், அது என்ன சாரு? மீனாட்சியின் இடுப்பை செல்லமாய் ராஜனுக்கு இல்லை. சீ போங்க. அப்பப்போ நீங்கள் எனக்கு ஆஃபீஸர்னு ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. சில சமயம் ஆஃபீஸ் டயத்தில் கூட உங்கள் கொஞ்சலில் நான் என்னையே மறந்து என்று மேற்கொண்டு சொல்ல விடாமல் அவள் வாயை பொத்தினான் ராஜன். வேகமாக பைக்கை கிளப்பி 10 நிமிஷ பயணத்தில் மீனாட்சியை கவனமாக இறக்கிவிட்டு மீண்டும் ஹோண்டாவிற்கு வேகமாய் உயிர் கொடுத்தான். தனியார் தொலைக்காட்சி சேனலில் இல்லற வாழ்க்கையில் செக்ஸின் பங்கு பற்றி சுறுசுறுப்பாய் டாக்டரும் நிகழ்ச்சியாளரும் சிரித்து சிரித்து பேச ராஜிக்கு சப்பென்று இருந்தது சப்ஜெக்ட். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வுனா கூட ஏதாவது காரணம் சொல்லி வெளியே எப்படி ஓட முடிகிறது ராஜனால் என்று யோசனை வேறு அவளுக்கு இருந்தது. தான் ஒரு இயந்திரமாய், வீட்டு இயந்திரமாய் 6 மணிக்கு எழுந்து சமையல் செய்து +2 படிக்கும் மகள் தீபாவை பள்ளிக்கு அனுப்பி, தொடர்ந்து ராஜனை ஆஃபீஸுக்கு அனுப்பி, வீட்டு சாமான்களை வாங்கி, மாலையில் தீபாவுக்கு வீட்டு பாடம் படிக்க உதவி செய்து, இப்போது இரவு 11 ஆகி குருவியும் கூவிவிட்டது. அப்படியே அமர்ந்திருந்த சோபாவில் மெல்ல அவள் சரிய, காலிங் பெல் சத்தம் கேட்க பதறிய மனதுடன் எழுந்து ராஜி கதவு திறக்க டையை கலற்றியவனாய் வாசலில் ராஜன் நின்றான். அதைத் தொடர்ந்து டைனிங் டேபிளில் சூடுபடுத்திய சாம்பார், பொரியல், சாதம் எல்லாம் ரெடியாய் ராஜியும் இருக்க லேசாக சேரை நகர்த்தி அமர்ந்தான் ராஜன். ராஜி, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி, வயிறு ரொம்ப சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் வேணாம் என்றான். ஏங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? தேவையில்லாமல் ராத்திரி சோறு வச்சு குழம்பு சூடு பண்ணி என்று சொல்ல ராஜியை மேற்கொண்டு பேச விடாது குறுக்கிட்டான் ராஜன். இதை பாரு, என் பிரச்சனை எனக்கு. இந்த சாப்பாட்டை சாப்பிட நான் பசியோட 11 மணி வரைக்கும் கிடக்கணுமா? ஆம்பளைங்க பசினா அப்படி தான், அங்கே இங்கே சாப்பிடுவாங்க என்றான். சுருக்கென்றது ராஜிக்கு. புரியலை எனக்கு. அப்போ நான் இவ்வளோ நேரம் தூங்காமல் காத்திருந்ததெல்லாம் வேஸ்ட்டுங்கிறீங்களா? கோவப்பட்டாள் ராஜி. லிமிட்டை தாண்டாத. என்னை நீ கேள்வி கேட்க முடியாது. இங்கே நான் தான் லீடரு, ஓகே என்று கோபமாய் எழுந்தான். பட்டன சேரை நகர்த்திவிட்டு. வர வர வீடு நரகமாயிருக்கு. போகிற போக்கில் ராஜியை பார்த்து சொல்லிட்டு போக, பொசுக்கு என கண்களில் துளிர்த்த நீரை துடைக்க மனசு இல்லாமல் அமைதியானாள் அவள். காலையில் கண் விழித்த ராஜியை டேபிளில் பறந்த துண்டு சீட்டு அழைத்தது. அதன் மேல் வெயிட்டிற்காக ஒரு டம்ளர் இருந்தது. ஆபீஸ் வேலை காரணமாக காலை 6 மணிக்கு கிளம்பி விட்டேன். மொட்டையாய், வேறு தகவல் எதுவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் கூடவா அலுவலக வேலை, அதுவும் விடியற்காலை 6 மணிக்கு? குழப்பமாய், சற்று சந்தேகமாய் இருந்தது ராஜிக்கு. மாதங்களில் மார்கழி மாதிரி, கிழமைகளில் ஞாயிறு எல்லோருக்கும். முற்பாதி சோம்பலாய், பிற்பாதி உற்சாகமாய். அடுப்பில் பால் காய்ச்சி அப்படியே குக்கரையும் வைத்து பெட்ரூமிற்குள் வந்தாள். தீபா, மணி 8, எழுந்துரு, ஒரே செல்ல மகளை முதுகில் தட்டினான். ச்ச, என்னம்மா, இன்னைக்கும் தூங்க விட மாட்டியா? சோம்பலை நெட்டி முறித்த தீபா பார்வையை சுற்றி ஓட்டினாள். என்னம்மா, அப்பா அதுக்குள்ளவே வெளியே போயிட்டாங்க. கழுத்தை கட்டி பிடித்த தீபாவே, எனக்கு மெசேஜ் தான் பதில்,
உனக்கும் இந்தா என்று துண்டுச்சிட்டை சற்று கோபமாய் நீட்டினாள் ராஜி. ஓகேம்மா, ரிலாக்ஸ். நான் பல் தேய்கிறேன். சூடா காஃபி 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 ரயில்வே காஃபி பாணியில் கூறி சென்றவளை பார்த்து ராஜிக்கும் சிரிப்பு வந்தது. அடுத்த அரை மணி நேரம் அடுப்படியில் பிஸியாய் நகர, அம்மா அம்மா என்று தீபாவின் அவசர குரல் பெட்ரூமில் இருந்து கேட்க, ஏய் என்னடி என்று பதறியபடி தீபாவை நெருங்க, அவள் கையில் ராஜனின் கம்பெனி செல்போன். அதில் ராஜன் ஒரு பெண்ணின் தோள் மீது சரிந்தவனாய் பளிர் சிரிப்புடன் இருந்தான். குப்பென வியர்த்த வியர்வையில் நனைந்த ராஜி செல்லை படக்கென பிடுங்கினாள் தீபாவிடமிருந்து. ஏமா இப்படி பிடுங்குற என்றாள் தீபா. இது அப்பாவோட ஆஃபீஸ் செல். அதோட ஒருத்தரோட தனிப்பட்ட செல்லை பார்க்கிறது தப்பு. அது யாராக இருந்தாலும் ஓகே, எரிச்சலாய் ராஜி சொல்ல, மன்னிச்சுக்கம்மா, சும்மா கேம் விளையாட எடுத்தேன், சாரிம்மா என்றாள் தீபா. மகளுக்கு பதில் சொல்லக்கூட மனம் இல்லாது வேகமாய் அடுப்படிக்கு சென்று செல்லில் ஃபைல் ஃபோல்டர்களை ஓப்பன் செய்ய, பலவிதமான போஸ்களில் ராஜன் ப்ளஸ் அவள் பார்த்து கொண்டிருந்த போதே செல்போன் சினுங்கியது. எதிர்முனையில் ராஜன். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். ஆஃபீஸ் செல்லை வீட்டில் விட்டுட்டேனான்னு உறுதிப்படுத்த கால் பண்ணினேன். செல்லை சைலண்ட் மோடில் போடு. எதையும் அட்டன் பண்ணாத, பதிலுக்கு கூட காத்திராது அவன் கட் செய்து விட்டு சென்றான். அப்படியே செல்லை தூக்கி எறிய நினைத்தவள் ஒரு நிமிஷத்தில் மனதை மாற்றி அதை ஆராயத் தொடங்கினாள் ராஜி. அன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தீபா அடுத்து இருந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருந்து வந்த சண்டை சத்தங்களால் பயந்து போனான். இது நாள் வரை இப்படி அம்மா அப்பா ரூமிலிருந்து இப்படி ஒரு சத்தம் கேட்டதில்லை அவள். உள்ளே ஏசி ரூம் ஆனதால் வார்த்தைகள் விழவில்லை காதில். ஆனால் உள்ளே, இங்கே பாரு ராஜி, அந்த ஃபோட்டோ ஒரு போஸுக்காக எடுக்கப்பட்டது, பெரிசுபடுத்தாத என்றான் ராஜன். எவ்வளவு பெரிய விஷயம், அசிங்கமான விஷயம், உலகமாக போய் ஒரு ஃபோட்டோ இல்லை 10 ஃபோட்டோவை பார்த்தேன். சி, நீ எல்லாம் ஒரு கண்ணியமான புருஷனா என்றாள். என்ன மரியாதை குறையுது, அரைஞ்சிடுவேன் என்றான். உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தான் நான் பண்ணினேன் என்று பேச்சை முடிக்கும் முன் ராஜி ஆக்ரோஷமாய் எரிந்த தலையணையால் முகத்தில் தாக்கப்பட்டான். என்ன இழிச்சவாயின்னு நினச்சியா, இல்லை படிப்பறிவு இல்லாத பயந்தாங்கோழின்னு நினச்சியா என்றாள். முதல்ல அது யாரு என்று கேட்டாள். அவளை நேரில் காண்பி, நாளைக்கே காண்பி, 4 அறை விடணும். அடுத்த ஆம்பளைய கணவனை தொடுறது ஒரு பொழப்பா? மீண்டும் மற்றொரு தலையணையை பறக்க தடுத்து நிறுத்தி தப்பித்து கொண்டான் ராஜன். ஏய், ரொம்ப மட்டமாக பேசாத, ஹிஸ்டீரியா பேசன் மாதிரி நடக்காத என்று ராஜன் சொன்னான். சொன்னவனை நெருங்கி வந்த ராஜி சட்டை பொத்தான்களை பீத்து கழுத்தில் கை வைக்க கொலை நடுக்கம் வந்தது. ஒரு நிமிடம் ராஜனுக்கு. விற்று, இனிமே பழகலை, விடு, அலறி எடுத்து அரையடி நகர. இதுதான் நான் உனக்கு தர்ற முதலும் முடிவுமான எச்சரிக்கை. இனிமே எனக்கு ஏதாவது தெரிய வந்தால் ஒன்று நீங்கள் இல்லை நான் இருக்கணும், அதுவும் நம்ம தீபாவுக்காக. ஆக்ரோஷமாய் கத்தியவள் படுக்கையில் குப்பர விழுந்து கதறி அழ. செய்வதறியாது அதிர்ச்சியில் உறைந்து போனான் ராஜன். அடுத்து வந்த ஒவ்வொரு நாளும் ராஜியின் செயல்பாடுகளில் வேகமும் முரட்டுத்தனமும் அதிகமாக இருந்தது. பலவிதமான எண்ணக்கலவையில் கலங்கியவன் ஆஃபீஸ் மீட்டிங் என்ற போர்வையில் கொடைக்கானல் கார்ல்டன் ஹோட்டல் சூட்டில் மீனாட்சியுடன் தங்கினான். டியர், என்ன ஆச்சு? 1 மாதமாகவே ஏதோ ஒரு பதட்டமாய் இருக்கீங்க. இங்கே வந்து இப்படியா? செல்லமாய் ராஜனின் காதை மீனாக்கில்ல. எதை சொல்ல? நான் பண்ணின சின்ன தப்பு இப்போ பெரிய பூகம்பமாக வீட்டில் இருக்குது. இன்னொரு தப்பா? அதுவும் என்னைய மீறியா? லேசாய் மீனா குரல் உசத்த. ஐயோ, இந்த பொம்பளைங்க சந்தேகப்படுறதில் அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் போன மாதம் தெரியாதனமாக நம்ம ஃபோட்டோ உள்ள ஆஃபீஸில் வீட்டில் விட்டுட்டேன். அதை ராஜி பார்த்துட்டான். அன்னைக்கு ஆரம்பித்த அவளோட ஆட்டம் தினம் தினம் மெகா தொடர் கணக்காக பெருசாகிக்கிட்டே போகுது. கவலையாய் ராஜன் கூற, கவலைப்படாத டியர், உனக்கு தெரியாததா எப்படி சமாளிக்கணும்னு. நெருங்கி அமர்ந்த மீனா அவன் தலையை கோத. முடியலை மீனா,
அவள் ஒரு ஹிஸ்டீரியா வியாதிக்காரி மாதிரி ஆயிட்டா. எனக்கே பாவமாக இருக்கு. நானே சில சமயம் ஒரு மாதிரி ஆயிடுறேன். அதான் 2 நாள் கழித்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் என்று சற்று குரல் கம்மியில் சொன்னான். அதைத் தொடர்ந்து அவன், எனக்கென்னவோ யாரோ நம்ம 2 பேரை நெருக்கமாக பின் தொடர்ற மாதிரி இருக்கு, சந்தேகம் என்றான். இப்போ இதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணணுமா? டோன்ட் ஃபீல் சில்லி. வாங்க வாக்கிங் போகலாம், நாளைக்கு ஊருக்கு போகணுமே என்றாள். 2 நாட்கள் கொடைக்கானல் நினைவுகளில் மனமும் நேரமும் குசியாய் நகர தன்னுடைய சேம்பரில் எங்கேஜ்டு விளக்கு எரியவிட்டு தானும் மீனாவும் எடுத்த பலவித ஃபோட்டோக்களை ரசித்தவன் அப்படியே தன் மெயிலை ஓப்பன் செய்ய அதில் அறகுறையாக ஒரு பெண். யார் முகம்? சைடு போஸில் அவள் இவனுடன் நெருங்கிய 4 நிலைகளில். ஃபோட்டோவின் அடியில் இதுதான் முதல் செக், இனியும் தொடரும் உனக்கு என்று இருந்தது. யார் இப்படி அனுப்பினது? இந்த பெண்ணை ஃபோட்டோவில் கூட நான் பார்த்ததில்லையே. நான் சந்தேகப்பட்டது சரியாய் போச்சு. ஆனால் யார் செக் வைக்கிறது? பெரிய மார்பிங் வேலையாயிருக்கே. வாய் விட்டு புலம்பியவனின் பிபி தலைக்கு ஏறியது. முதலில் மீனாவிடம் சொல்ல எத்தனித்தவன் மனதை மாற்றிக்கொண்டு தடுமாறி எழுந்து வீட்டிற்கு போக வீட்டு வாசலில் ராஜி கூடவே தீபாவும் இருந்தான். தீபாவை பார்த்த மாத்திரத்தில் மனம் இலகியவன், ஏமா இன்னும் நீ தூங்க போகலையா? அப்பாவுக்கு தான் வேலை, நீ டயத்துக்கு தூங்கணுமா? அப்போ தான் நல்லா படிக்க முடியும். குட் நைட் என்று பதிலுக்கு காத்திராமல் வேகமாய் பெட்ரூமிற்குள் ராஜன் நுழைய அவனை தொடர்ந்தாள் ராஜி. மீண்டும் தொடர்ந்தது சண்டை. வெளியில் தீபா வெறுத்து போனான். தீபாவும் அப்பா அம்மாவிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவர்கள் விடுவதாய் இல்லை. தவறு நிச்சயமாய் அப்பா பக்கம்தான் இருக்க வேண்டும் என்பது இவள் கருத்து. ஆனால் அம்மா ஏன் இப்படி அப்பாவை பார்த்த மாத்திரத்தில் ஒரு மனநோயாளியாய் கத்துகிறாள்? அதே கவலையுடன் உறங்கி போனாள் தீபா. ராஜி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, வர வர வீடுனாலே பயம் வருது. ராஜன் கெஞ்ச, அங்கே அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு நிரந்தரமாக போக இப்படி ஒரு நாடகமா? அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு நானாக இருக்க மாட்டேன். சுட்டு விரலால் மிரட்ட இப்போ மட்டும் என்ன வாழுதான்? ராஜன் மனதுக்குள் முணங்க, என்ன முணங்க என்று முறைப்பாய் ராஜி கேட்டாள். ஒன்றுமில்லை, எனக்கும் சரி உனக்கும் சரி ஒருவித மன அழுத்தம் இருக்குது. அதனால் இந்த வார கடைசியில் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், போய் பார்ப்போம் என்றான். வார்த்தைகளை மென்று விழுங்கினான் ராஜன். நீங்களும் வருவீங்களா? உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு தானே? என்ன? கண்களை உருட்டி ராஜி பார்க்க அச்சத்தின் பிடியில் அமைதியான ராஜன். அன்பு மருத்துவமனை 6 மாடி கட்டிடத்தில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியில் இருக்க ராஜிவுடன் ரிசப்ஷனை அடைந்தான் ராஜன். குட் ஈவினிங், என்னோட பெயர் மகாராஜன். டாக்டர் செல்வம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் என்றார். டேபிள் மேல் இருந்த கணினியை இயக்கிய ரிசப்ஷன் பெண் 2வது ஃப்ளோரில் இறங்கினதும் வலது பக்கம் 3வது ரூம், டாக்டர் இருக்கார், அதோ லிஃப்ட். அவள் கை காட்டிய திசையில் ராஜியை கைப்பிடித்து இழுத்து நடந்து லிஃப்டை அடைந்தான். டாக்டர் செல்வம் முதல் 10 நிமிடங்களே இருவரையும் வைத்து பேசி சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டவர் ராஜனை 5 நிமிடம் வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு ராஜியிடம், மேடம் உங்கள் வயசு 40ன்னு சொன்னீங்களே, மெனோபாஸ் அறிகுறி தெரியுதா? இல்லை டாக்டர், பீரியட்ஸ் எல்லாம் நார்மல் தான். மேடம் நீங்கள் கொஞ்சம் உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் காட்டுற இந்த பதட்டம் உண்மைதானா? ராஜியின் முகத்தை உற்று நோக்கியபடி வினவ, பதட்டம் உண்மைதான் என சமாளித்தாள் ராஜி. பொதுவாக உங்கள் ஏஜ் குரூப்பில் கணவன் மனைவி உறவில் ஒருவித மாற்றம் வருது. இந்த காலகட்டங்களில் அதுக்கு சில ஆண்களோட அலைப்பாயிற மனசு காரணம். ஐ மீன், உங்கள் கணவன் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓப்பனாக சொல்லுங்கள் என்றார் டாக்டர். அது கொஞ்சம் சந்தேகம்தான் டாக்டர்.
கூடவே அவரும் கூட கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தெரிகிறாங்க என்றாள். சிரித்து கொண்டே அவரும் இல்லை, அவர் மட்டும்தான். சேரில் சாய்ந்து அமர்ந்து ரிலாக்ஸ்டாய் சிரித்தார் டாக்டர். டாக்டர், நீங்கள் சொல்கிறது மேடம், தினமும் பல கேஸ்களை பார்க்கிறவன் நான். ட்ரீட்மெண்ட் அவருக்கு தான் வேணும், உங்களுக்கு இல்லை, என்ன சரியா என்று கேட்டார் டாக்டர். டாக்டர் என ராஜியின் குரலில் சப்தம் வரவில்லை. நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இன்னும் சொன்னால் ஒரு மனநோயாளி மாதிரி நடித்து அவரை திருத்த பார்க்குறீங்க. ஆனால் அவர் உங்களை பேஷண்ட்டாக பார்க்கிறாரு. டோன்ட் வரி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். உங்களுக்கு அவர் முன்னாடியே மாத்திரை, அதாவது விட்டமின் மாத்திரை கொடுக்குறேன். அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட். ஆனால் அவரை துன்புறுத்தாதீங்க. இது ரெண்டாம் கட்டம் பருவம். ஆண்களுக்கு 40 to 45 வயசு. டாக்டர், நீங்கள் எப்படி? என்ன? உடனே ராஜியின் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட துடைத்தவள். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், தடுமாறினாள் ராஜி. அடுத்த 5 நிமிடங்களை ராஜனுடன் செலவழித்தார் டாக்டர். மருந்து மாத்திரைகளை லிஸ்ட் எழுதி கொடுத்தார். ராஜன், ஒய்ஃபுக்காக ட்ரீட்மெண்ட், நீங்களும் கொஞ்சம் வீக்காக தெரியறதால உங்களுக்கும் மாத்திரைகள் தர்றேன் என்றார். ஓகே டாக்டர், அப்போ நாங்கள் 1 மாதம் கழித்து வர்றோம். ராஜியுடன் விடைபெற்று வெளியே வந்தான் ராஜன். என்னங்க, வண்டியை ஏன் இப்படி வேகமாக ஓட்டுறீங்க என கேட்டாள். அது ஆஃபீஸ் டைம் வந்துடுச்சு, அதுதான். தொணன்னு பேசாத என்று வீட்டை அடைந்தவன், எனக்கு ஆஃபீஸ் மெயிலிங் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு, தொந்தரவு பண்ணாத. பதிலுக்கு காத்திராது ராஜன் பெட்ரூமுக்கு சென்று கதவை சாத்தி படுக்கையில் வீழ்ந்தான். 5 நிமிடம் தலையில் கை வைத்திருந்தவன் மெல்ல தனது லேப்டாப்பில் ப்ரௌஸ் பட்டனை உருட்ட அவனது மெயிலில் மீண்டும் பல அதிர்ச்சி போட்டாக்கள். மெயில் வந்த ஐடியை பார்த்தான். இது வேறு ஒரு புதிய ஐடியாக இருந்தது. கீழே புது வாசகம். டேய், அதே ஐடினா நீ பிளாக் பண்ணுவேன்னு புதுசாக இப்படி செக்குகள் இனியும் தொடரும் என்று அதில் இருந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக உணர்ச்சிகள் எல்லாம் ஒன்றாய் வந்து கோபம், ஆத்திரம், பயம், அழுகை என கொட்டியது ராஜனுக்கு. அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த ராஜன் தொடர்ந்து ஒலித்த செல் அழைப்பில் தொடுதிரையை பார்க்க மீனு என்ன பண்ணுற, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், நீயே கூப்பிட்டுட்ட என்றான். உடனே புறப்பட்டு வாங்க, நேரில் பேசணும், அவசரம். அவள் குரலில் தெரிந்த கடுமையில் மேலும் அதிர்ந்தான். இப்பவே வா, நைட் டயத்தில் எப்படி என்றான். இப்போ வரல, நம்ம உறவு படுமோசமாய் போகும். அடுத்த 15 நிமிஷத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அழைப்பு துண்டிக்கப்பட, ஐயோ என்னடா பொழப்பு, இவளும் ராஜி மாதிரி பேசுகிறா என்று நினைத்து கொண்டான். கதவு திறந்து அவசரமாய் ராஜியிடம் கஸ்டமர் மீட்டிங்னு போய் சொல்லி கிளம்ப, கோபமாய் இடுப்பில் கை வைத்த நிலையில் முறைத்தாள் அவள். கூடவே தீபாவும். மீனா கொடுத்த டைம் லிமிட்டில் அவளது அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான். கதவு திறந்த மீனாவின் கோலத்தை கண்டவன் உள்ளுக்குள் உதறல். மீனா டார்லிங், ஏன் இப்படி ரொம்ப கோபமாக அதிர்ச்சியாக தெரிகிற என்று கேட்டான். படார் என பதிலை கோபமாய் கதவு மூடி காண்பித்தாள் மீனா. பெட்ரூமில் கட்டிலில் மல்லாக்க விழ பின்னால் தொடர்ந்தவன் கட்டிலின் விளிம்பில் நின்று விட்டான். மீனா, எனிதிங் ராங்? நானே ரொம்ப அப்செட் மூடில் இருக்கேன். உன்னை பார்த்தா பேசினா மனசு லேசாகும்னு ராத்திரியில் ஓடி வந்தேன் என்றான். அவனை மேலே பேச விடாது உதட்டின் குறுக்கே ஒரு விரலை காட்டியவள் தன்னுடைய மெயில் பெட்டியை திறந்து காண்பிக்க, அதே படங்கள் அவள் மெயிலிலும் இருந்தது. ராஜனுக்கு வந்த அதே ஃபோட்டோக்கள் இவளுக்கும் வந்திருந்தது. பயத்தில் அந்த அறையே சுற்றியது ராஜனுக்கு. தடுமாறி கட்டிலில் அமர்ந்தவன், உனக்குமா? ப்ளீஸ் என்னைய சந்தேகப்படாத, நம்பு. நம்ம 2 பேரை பிரிக்க குழப்ப யாரோ இப்படி செக் வைக்கிறாங்க. அது ஆஃபீஸில் யாராவது? இல்லை வீட்லையா? கண்ணை சுருக்கிய மீனாவை பார்க்க, நிறுத்து ராஜா, என்னையும் உன் மனைவி மாதிரி ஏமாந்தவள் நினைக்கிறியா? நோ, உடனே நீ என்னைய மேரேஜ் பண்ணு, அதுவும் என்னைக்குன்னு சொல்லு என்று கேட்டார். வானில் எங்கேயோ இடித்த இடி நேராய் தன் தலையில் இறங்கியதாய் உணர்ந்தான் ராஜன்.
வா வந்து என்ன திடீர்னு என்ன நம்பலையா நீ என்று கேட்டான். தெரியும், நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். அவ யாரு, எப்படி உனக்கு பழக்கம், எனக்கு உடனே தெரியணும். அதோட இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தர்றேன். நாம் பார்த்தோமே அந்த அடையார் அப்பார்ட்மெண்ட் வீட்டை, அந்த டாக்குமெண்ட்டை நீ முடிக்கிற என் பேரில் உடனே அடுக்கி கொண்டே போக. உடனே வா, கொஞ்சம் டைம் கொடு டார்லிங். அவள் காலடியில் அமர்ந்து கெஞ்ச. ஓகே, 1 வாரம். கூடவே அவ தகவல் வேணும். ஏமாத்த முயற்சி பண்ணாதே ராஜா. ராஜியின் மிரட்டல் குரல் போல் கேட்டது மீனாவின் குரலும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மீனா டார்லிங். அப்பார்ட்மெண்ட் ஓகே, ஆனால் என்னை சந்தேகப்படாத. நீயும் என்னை வெறுக்காத. அந்த ஃபோட்டோ ஏதோ மார்பிங் வேலையாக இருக்கும். பக்கத்தில் வந்து மீனாவின் தோலை ராஜா தொட முயல. நோ, எனக்கு முதல் அப்பார்ட்மெண்ட், அப்புறம் மேரேஜ். இப்போ நீ கிளம்பலாம். கதவை நோக்கி கையை காட்ட அவளது முரட்டுத்தனமான குரல், கதவை நோக்கிய விரல் அசைவில் தலை குனிந்து வெளியே வந்தான் ராஜன். இது யாரோ என் லைஃப்பில் வைக்கிற தொடர் செக். அன்பா பாசமா அமைதியாக இருந்த வீடு மனைவி எல்லாம் என் இந்த அல்ப சல்லாப ஆசையால் அழிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே வீணாக போச்சு. நானே என் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டேனே. இது என்னைய மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பாடம். உள்ளுக்குள் புலம்பியவனாய் நடக்க ராஜன் நகர்ந்ததும் படுக்கையில் இருந்து எழுந்த மீனா தனது லேப்டாப்பில் அடுத்த மார்க்கிங் செய்ய தயாரானாள். ராஜா, எப்போ நீ உன் மனைவி பாவன்னு பேச தொடங்கினியோ அப்போவே என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். உன்னையே இதுக்கு மேலே நம்பினா நான் மோசம் போயிடுவேன். அதான் நான் சுதாரிச்சுக்கிட்டேன். செக் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிரித்து கொண்டாள் தனக்குள். வாழ்க்கையே ஒரு வட்டம். இன்று ராஜன், நாளை மீனா, அடுத்து யாரோ. கண்ணியமாய் வாழ்வோம் உலகில்.